இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்டத்தின் பயன்கள் பயனாளிகளை எளிதில் சென்றடையும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் மாதந்தோறும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் மூலம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட உள்ளது. அதை குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்ட பயன்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் மாதந்தோறும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படுகின்றது. இம்முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையும் பெற இயலும். அதாவது புது குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், முகவரி மாற்றம் செய்தல், கைபேசி எண் மாற்றம் செய்தல் போன்ற குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையும் பெற இயலும். ஆகவே பொதுமக்கள் இம்முகாம்களில் கலந்து கொள்ளலாம். இதை குறித்து தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 8/8/2026 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட உள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வரும் சனிக்கிழமை 8/8/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தேர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுடன் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை, அதாவது குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்தல், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம் செய்தல், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை இம்முகாம்களில் கலந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.